ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இது வந்து 4வது நாளா விடாமுயற்சியாக நான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ 4 தடவை போட்டு 4 தடவையும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால டெலிட் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் எடுத்திருக்கேன். கடவுள் புண்ணியத்துல கடவுளே இந்த வட்டமாக முடிஞ்சிருந்தோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். நானு இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி படிக்க போறோம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் பத்தி படிக்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் இன்டென்சிட்டினா ஒரு வார்த்தை புதுசா வந்திருக்கு. அதுக்கு பேரு ஸ்ட்ரென்த் அர்த்தம். இன்டென்சிட்டினா ஸ்ட்ரென்த், சரிங்களா? அப்புறம் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாயிண்ட் சார்ஜ்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து பாயிண்ட் சார்ஜ்ல எப்படி இருக்கு, டைபோல்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் லைக் சார்ஜஸ்ல எப்படி இருக்கு. மேடம் அன்லைக் சார்ஜஸ் சொல்லலையே, அதான் டைபோல் இருக்கேப்பா. டைபோல்னாலே அன்லைக் சார்ஜஸ் தான். டைபோல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வராது. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் டைபோல் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் டைபோல்ல எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எலக்ட்ரிக் டைபோல்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி டார்க்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒர்க் டன் ஆன் எலக்ட்ரிக் டைபோல் பத்தி பார்க்க போறோம். இது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லி தர போறேன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் a ரீஜியன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, ஒரு பிளஸ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இவன் தான் வில்லன். இவன் என்ன பண்றான்னா தன்னோட ஏரியா ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்கான், சரியா? ஆனா அந்த ஏரியால வந்து ஆள் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த ஏரியால வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியாது. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை எதை பத்தி ஒண்ணும் இல்லையே, ஏன் மத்தவங்க எல்லாம் அந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேஞ்சரஸ் நம்மளுக்கு எப்ப தெரியும்னா, எப்ப நம்ம அதுக்குள்ள நுழையிறோமோ அப்போ அதோட டேஞ்சரஸ் தெரியும் இல்லையா? அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப அவன் உள்ள நுழைஞ்சோடனே டிஷும் 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 அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? அப்போ அந்த இடத்துல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் பாத்தீங்களா? யாரு? இவன் தான். இவன் பேர் Q நாட். இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த ஃபோர்ஸை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எங்க இருந்து எதனால வருது? அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு பேரோட ஆப்போனன்ட்னால வருது. எதனால வருது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வருது. அந்த ஏரியாவை வந்து அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? கவர் பண்ணி வச்சிருக்கான். அந்த எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இருக்குன்னா தன்னை சுத்தி ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த எனர்ஜியை எப்ப ஃபீல் பண்ண முடியும், எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்குள்ள இன்னொரு டெஸ்ட் சார்ஜை வைக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த டெஸ்ட் சார்ஜ் வச்ச உடனே இது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஒன்னு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், இல்ல ரிப்பல்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெண்டுக்குமான இடைவெளியை, அந்த ரெண்டுக்குமான அந்த பிரச்சனை நடக்குது பாத்தீங்களா? ரெண்டும் ஒன்னு அப்போஸ் பண்ணுது, இல்ல அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஏரியாவை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a region of a space around a charge. இங்க பாருங்க, இங்க RS system of a charge சொல்லியிருக்காங்க. இது எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, இது உங்க இஷ்டம். இல்ல ஒரு கொஸ்டினை வந்து சின்னதா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா எழுதிக்கலாம், இல்ல பெருசா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஆர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ்னு எழுதிக்கலாம். சிஸ்டம்னா என்ன? இது எல்லாமே சேர்ந்தது ஒரு இப்போ வந்து எப்போ வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ லேப்டாப் இருக்குது, எப்படி சிஸ்டம்னு சொல்லுவோம்? இதுல வந்து பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இதுல இருக்கு. அதே மாதிரிதான் சார்ஜ் இருக்கு, சார்ஜ் சுத்தி இருக்கிற எனர்ஜி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டம் மாதிரி அது வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அது சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், சரிங்களா? அதுக்குள்ள வித்தின் விச் அதுக்குள்ள இன்னொரு சார்ஜ், அதர் சார்ஜ் பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எப்ப வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, இன்னொரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அந்த இடத்த தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சோர்ஸ் சார்ஜ். ஏன்னா இதனால உருவாக்கப்படுற அந்த எனர்ஜி, இதை ஃபீல் பண்றதுனால இதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ், சரிங்களா? எது ஃபீல் பண்ணது? சோர்ஸ் சார்ஜோட எனர்ஜியை டெஸ்ட் சார்ஜ் வந்து ஃபீல் பண்றது, சரியா? இப்போ நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலி எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டென்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி. அப்படின்னா என்ன மேம்? பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையும் போது நம்ம எப்படி வரைவோம்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இப்படி வரைவோம். அப்போ சார்ஜ் டு இன்ஃபினிட்டின்னு தான் சொல்லுவோமே தவிர, ஏன்னா நம்மளுக்கு அது வந்து விசிபிளா கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு லைன் எங்க இருந்து எங்க வரையும் போகுதுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த சார்ஜ்ல இருந்து இன்ஃபினிட்டி போகுது, தெரியாத ஒரு லைனை சொல்லும் போது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இன்ஃபினிட்டி போகாத ஒரு சின்ன சார்ஜ்னால எவ்வளவு வந்து எனர்ஜியை எமிட் பண்ண முடியும்? இப்போ ஒரு சின்ன லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்னால எவ்வளவு வெளிச்சத்தை வந்து எமிட் பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும்? ஓரளவுக்கு லைட்டை தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ வந்து ஒரு பெரிய ஹாலில் ஒரு குட்டி லைட்டை போட்டோம்னா அதனால வெளிச்சத்தை அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அப்ப இதே மாதிரிதான் இந்த ஒரு குட்டி சார்ஜ்ல எவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஆஃப் செர்டைன் டிஸ்டன்ஸ் தான் அதனால எமிட் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அதனால எமிட் பண்ண முடியும்.
ஆனா தியரிட்டிக்கலி அது இன்விசிபிளா இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்ப தியரிட்டிக்கல்னா என்ன மேம்? நம்ம படிக்கிறது மூலமா எழுதுறது மூலமா அதுக்கு நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா பிராக்டிக்கலா உண்மையிலே அது வந்து லிமிட்டட் சர்டைன் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கப்படுது அதுக்கு. சரியா? இப்போ வந்து எடுத்துக்காட்டு ஒரு காந்தம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், காந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காந்தத்தோட வைக்கும் போது நீங்க ரெண்டு கையும் ரொம்ப தூரம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா அது அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ பண்ணாது. அது ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ நடக்கும். ஏன்? அந்த சார்ஜோட எமிட் ஃபீல்டை எமிட் பண்ற தன்மை, அந்த காந்தத்தோட எமிட் பண்ற தன்மை, அந்த வெளிப்படுத்துற தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், நிறைய தூரத்துக்கு அது இருக்காது. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், இன்டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் ஸ்ட்ரென்த்னு தான் பேரு. இந்த ஸ்ட்ரென்த்தை தான் இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எதை பொறுத்து அமையும் மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். நான் மட்டும் சொன்னேன்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஏற்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எங்க ஏற்படுது? எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஏற்படுது. ஆனா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா வேனிஷிங்லி ஸ்மால் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னது. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து சோர்ஸ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோர்ஸ் சார்ஜை வச்சு நம்ம வந்து அதோட எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எனக்கு பலம் இருக்கு அப்படின்னா என்னோட பலத்தை நான் சும்மா வச்சு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? நான் இன்னொருத்தரை அடிக்கிறது மூலமா தான் என்னோட பலம் தெரியும் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து அறிவாளின்னு நம்ம சொல்றோம். எதை வச்சு ஒருத்தர் அறிவாளின்னு சொல்றோம்? அவர் படிச்சுட்டே இருக்கிறத வச்சு அறிவாளின்னு சொல்றோமா? இல்ல, அவரோட நாலேஜ் அவர் வெளிப்படுத்துற விதத்தை வச்சுதான் அவர் அறிவாளின்னு சொல்றோம். ஒருத்தரை பாக்குறோம். இப்ப அப்துல் கலாம் எல்லாருமே வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா? அப்துல் கலாம் வந்து நம்மளோட பெருமை. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட லைஃபோட முன்னோடி அவர். சரிங்களா? அப்படிப்பட்ட அப்துல் கலாம் கிட்ட அவரோட நாலேஜ் வந்து எப்படி வெளிப்பட்டுச்சு? ஒரு நார்மல் ஸ்டூடெண்டா இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு அவரோட திறமை எப்ப வெளிப்பட்டுச்சுன்னா அவரோட மிஷனை அவர் வந்து செஞ்சு முடிக்கும் போது, சரிங்களா, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ராக்கெட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவரோட திறமை வந்து இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்பட்டது. ஒரு பெரிய சயின்டிஸ்டா அவர் பார்க்கப்பட்டாரு. அப்போ அவரோட திறமைகள் வெளிப்பட்டது மூலமா தான், அவரோட திறமைகள் நம்மளால பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலமா தான் அவரை வந்து நம்ம ஒரு பெரிய அறிவாளி, ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதோட திறமையை எப்ப நம்ம வெளிப்படுது? இந்த இப்போ ஒரு சார்ஜோட ஸ்ட்ரென்த், அதோட வலிமையை எப்ப தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் இதுல வச்சுக்கிறது மூலமா தான், கொண்டு வந்து வைக்கிறது மூலமா தான் நம்ம வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அந்த டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்? இப்ப பாருங்களேன், ஒரு பலசாலி இருக்கான், சரிங்களா, இவனை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியா? இன்னொரு பலசாலி அதே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கானா, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஜெயிப்பா? ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. இப்போ ஒரு அதே பலசாலி இருக்கான், எனக்கு இவனோட ஸ்ட்ரென்த் தெரியணும். சரிங்களா? இப்போ இவனோட ஸ்ட்ரென்த் எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கும்போது ரெண்டு பேரும் எப்படி தெரியும்? தெரியாது. இப்போ வந்து இவரோட ஸ்ட்ரென்த் தெரியும்னா, இவரோட பெரிய ஆளுகிட்ட இவர் மோதினார்னா எனக்கு இவரோட ஸ்ட்ரென்த் தெரியணும். இவரோட பெரிய ஆளுகிட்ட மோதினார்னா இவரோட ஸ்ட்ரென்த் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா இவரை அடிச்சு தள்ளி விட்டுருவாப்புல, இவரு தெரியாதுல்ல, இவரை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாப்புல. அப்போ எனக்கு என்ன தெரியணும்? இவரோட ஸ்ட்ரென்த் தெரியணும்னா என்ன பண்ணணும்? இவரோட சின்ன ஆளுகிட்ட இவரை மோத விடணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்ணுவாரு? இவரோட ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரா? அப்போ இவரோட ஸ்ட்ரென்த்தை அவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அவங்க அதைத்தான் சொல்றாங்க, பாயிண்ட் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இவரோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்க முடியும். பாயிண்ட் சார்ஜ் சின்னதா இருந்தா தான் பிளஸ் கியூவோட, அதாவது சோர்ஸ் சார்ஜோட எனர்ஜியை வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்க அதான் சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு யூனிட் சார்ஜ்ல கீழே இருக்கும்போது அது என்ன சொல்லுவாங்க? பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா F/Qன்னு எழுதுனீங்கன்னா இது வந்து பெர் யூனிட், N/Mன்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், பெர் நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூட்டன் பெர் மீட்டர், பர்னா கீழே இருக்குன்னு அர்த்தம், பெர் குலம், நியூட்டன் பெர் குலம். அதே மாதிரி நியூட்டன் ஃபோர்ஸ் பெர் யூனிட், ஃபோர்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அது எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும், வேனிஷிங்லி ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும்,
placed at a point. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அதை வைக்கணும். வைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஃபீல் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை அவங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும்னா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கணும்? வேனிஷிங்லி ஸ்மால் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை என்ன பண்ணணும்? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கணும். அப்போ அந்த அந்த டெஸ்ட் சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணும். அப்போ அதோட ஃபார்முலா என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்டிங் ஆன் அ டெஸ்ட் சார்ஜ், vanishingly small positive test charge placed at a point. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வச்ச அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதான் இப்போ ஒரு டயக்ராம்ல இருக்கு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வைக்கப்பட்ட டெஸ்ட் சார்ஜ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பாத்தீங்கன்னா அதே பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அது என்ன பண்ணுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகுது. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகும். ஆனா இதை வந்து இவங்க இப்படி எழுதுறதுக்கு பதிலாக அவங்க எப்படி எழுதிருக்கலாம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே உள்நோக்கி தான் வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமா தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இந்த பக்கமா இருக்கு. ரெண்டுமே சேமா தான் இருக்கு. இதுலயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமா இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளஸ் கியூனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகும், மைனஸ் கியூனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கமா தான் வரும், சார்ஜை நோக்கி தான் வரும். சரிங்களா? இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எழுதிடுறேன். இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமா இருக்கும்? இந்த பக்கமா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஒரே டிரெக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் சேம் டிரெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Q வந்து சோர்ஸ் சார்ஜ், Q0 வந்து டெஸ்ட் சார்ஜ், F வந்து ஃபோர்ஸ், E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப E வந்து E இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா லிமிடேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சார்ஜ் வந்து என்ன இருக்கு? சார்ஜ் வைக்கும் போது அது எப்படி சொல்லுவோம் நம்ம? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். சரிங்களா? இல்லாட்டி இது இப்படி எழுதலாம், E இஸ் ஈக்குவல் டு F பை Q0. ஏன் டிரெக்ஷன் போட்டிருக்காங்கன்னா அந்த டிரெக்ஷன் ஷோ பண்ணுது, அது வெக்டர் குவான்டிட்டி. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னது? வெக்டர் குவான்டிட்டி. அதனால நம்ம வெக்டர் போட்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r², r கேப். இது எப்படி மேடம் வந்தது? எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இதை நம்ம இப்ப டிரைவ் பண்ண போறோம். இதுதான் 1 சார்ஜ்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே 1 சார்ஜ் தான், பாயிண்ட் சார்ஜ்ல அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப பாயிண்ட் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் நம்மளுக்கு. அப்ப இது இல்லையா மேடம்? இது ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஃபோர்ஸ் ஒரு பர் யூனிட்ல ஏற்படுற அந்த பாயிண்ட் சார்ஜ் மேல ஏற்படுற அந்த ஃபோர்ஸை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். எங்க ஏற்படுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஏற்படுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த பாயிண்ட் சார்ஜ்ல ஏற்படுற அந்த ஃபோர்ஸ் எங்க ஏற்படுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஏற்படுதுப்பா. அதுக்கு அது தகுந்தப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுனே சொல்றோம் நம்ம. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் வேனிஷிங்ல உங்களுக்கு டைரக்டா சொல்லியிருக்கேன். சின்னதா ஏன் கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ வந்து அவங்க வந்து சின்ன சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்ல, Q0ங்கிறது என்னது? டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் இஸ் டேக்கன் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவா எடுத்தோம்? the direction of electric field அதே மாதிரி direction of electrostatic field சேமா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பிளஸ் Qக்கு எப்படி இருந்துச்சு சார்ஜ்? பிளஸ் Q வந்து இந்த பக்கமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் Q0 எடுத்தோம். Q0 எடுத்த உடனே இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த பக்கமா இருந்தது. ஆரோ மார்க் பாருங்க இந்த பக்கமா இருக்கு. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ மைனஸ் Q எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் Q இருக்கு. அப்ப டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்ப பிளஸ் Q0 எடுக்கிறோம். அப்ப Q0 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கமா இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கிறோம். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கிறோம். ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறது மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல் will be opposite to the direction of electric field. இப்போ ஒருவேளை நான் வந்து என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பிளஸ் Q எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிளஸ் Q எடுத்துட்டு நான் டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்றேன்னா மைனஸ் Q எடுத்தேன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமா போயிட்டு இருக்கு? இந்த பக்கமா போயிட்டு இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கு. அப்போ
மைனஸ் கியூவோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கமாக போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கமாக போகும்? அப்போ பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆகிடும். அப்போ தான் அதான் அவங்க சொல்கிறாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தோம்னா அதோட பார்ட்டிகல்ஸ், நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் எடுத்தோம்னா, சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்தோம்னா அது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிரெக்ஷனில், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்க சொல்கிறது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா அதில் மேக்னிடியூடும் இருக்குது, டிரெக்ஷனும் இருக்குது. மேக்னிடியூட்னா என்ன மேம்? ஒரு மெஷர்மெண்ட்டு தான்ப்பா. இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் மேக்னிடியூட். இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் 5 சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேலில் இந்த 0லேருந்து குறித்து இந்த 5 வரையும் எடுத்து 5 சென்டிமீட்டர்னு எழுதுவீங்க. இதுக்கு பேர் தான் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா மெஷர்மெண்ட், ஒரு பொருளோட மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டிரெக்ஷனும் இருக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பெர் குலம். பெர்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்குன்னு அர்த்தம். இந்த -1 போட்டுருக்காங்களா, அப்போ சி வந்து கீழே இருக்குன்னு அர்த்தம். நியூட்டன் பெர் குலம் தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஏன் மேம் நியூட்டன் பெர் குலம்? புரியலையே. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை கியூ நாட் இல்லையா? அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? நியூட்டன். சார்ஜோட ஃபார்முலா என்னது? கூலம். அப்போ நியூட்டன் பர் கூலம். முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்க. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஆனால் நான் இதில் உங்களுக்கு எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு புக்கில் இருக்கிற மெத்தட் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து அது புரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம். சரியா? நான் வந்து ஈஸியான இது சொல்லித்தரேன். இது வந்து சோர்ஸ் சார்ஜ். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறேன், Q0 வைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் நான் என்ன வச்சுக்கிறேன்னா R வச்சுக்கிறேன். சரியா? இப்போ வந்து எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும். ஏற்கனவே நான் குலம்ஸ்ல படிச்சிருக்கேன். K Q1 Q2 by R². நான் ஏற்கனவே குலம்ஸ்ல படிச்சிருக்கேன். குலம்ஸ்ல என்னது? ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜஸ். ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் இல்லையா? இந்த K வந்து கான்ஸ்டன்ட். படிச்சிருக்கோமா இல்லையா? சரி, இப்போ இந்த Q1 இடத்துல யார் இருக்கா? Q2 ஓட இடத்துல யார் இருக்கா? Q0. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K Q0 by R² எழுதிக்கலாமா? அஃப்கோர்ஸ் எழுதிக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நான் என்ன படித்தேன்? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வேணும். ஒரு சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு வேணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னு படித்தேன்? ஃபோர்ஸ் பை Q0ன்னு படித்தேன்னா ஃபோர்ஸ் பை Q0. ஏற்கனவே எனக்கு ஃபோர்ஸ்க்கான நான் அது வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னா அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்? இந்த ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல எழுதுவேன். அப்போது நான் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல எழுதுனேன்னா எப்படி வரும்? K Q0 by R². ஏற்கனவே இந்த Q0 வேற இருக்கா? அந்த Q0 நான் இங்கே எழுதுவேன். ஏன்னா நான் ஃபோர்ஸ்க்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா பிலாங்ஸ் டு ஃபோர்ஸ். இந்த ஃபார்முலா பிலாங் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். Q0 இருக்குது. இப்போ இங்கேயும் Q0 இருக்குது, இங்கேயும் Q0 இருக்குது. அடியாயிடும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? KQ by R². அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் சார்ஜில் KQ by R². Kனா என்ன அர்த்தம்? 1/4πε0. அப்புறம் Q by R². நான் சொன்னா இல்லையா? அந்த ஃபார்முலா வந்துச்சா? நம்ம பார்க்கலாமா? அந்த ஃபார்முலா வந்து பாருங்க. K இது வந்து 1/4πε0 Q by R². அந்த ஆர் கேப்ங்கிறது என்ன மேம்? எனக்கு ஆர் கேப்னா என்ன மேம்? ஆர் கேப் எழுதியிருக்கேன் மேம் இங்கே. அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வெக்டர் ஃபார்முலா கண்டுபிடிப்போம். பாயிண்ட் சார்ஜ் இன் வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்மில் கண்டுபிடிக்கும் போது வெக்டர் ஃபார்ம் இதையும் நான் எழுதணும் மேம். கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் வெக்டர் ஃபார்மும் எழுதணும் இதில். அப்போ எப்படி எழுதுவீங்க? 1/4πε0 Q by R² ஆர் கேப்னு எழுதுவீங்க. எப்போ ஆர் கேப்பை பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆர் வெக்டர் பை ஆர் மோட். பார்த்தீங்கன்னா ஆர் மேக்னிடியூட், சாரி ஆர் வெக்டர் பை ஆர் மேக்னிடியூட். மோடுன்னு எழுதுவாங்க, இந்த மாதிரி கூட எழுதுவாங்க. இது எழுதலாம், எழுதாமல் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் எழுதலை. ஓகே, இப்போ என்ன எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டூ Q by R² இன்டூ ஆர் வெக்டர் பை ஆர். இப்போ இந்த ஆறு மல்டிபிள் ஆகுமா? அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q by R³ R வெக்டர். இப்போ வெக்டர் ஃபார்மும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஏற்கனவே எனக்கு ஃபோர்ஸ் தெரியும். அந்த ஃபோர்ஸில் நான் எனக்கு கொண்டு வந்த அந்த பாயிண்ட் சார்ஜஸை வச்சேன்.
வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எனக்கு என்னன்னு தெரியும், ஃபோர்ஸ் பை Q நாட். அந்த ஃபோர்ஸோட இடத்துல நான் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணேன், Q நாட்டையும் கேன்சல் பண்ணேன். ஆன்சர் எனக்கு KQ/R² வந்துருச்சு. அப்போ KQ/R² வந்ததுக்கு அப்புறம் இந்த Kவோட ஃபார்முலா போட்டேன், 1/4πε0. இந்த ε0ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், பர்மியபிலிட்டி, பெர்மிட்டிவிட்டி ரெண்டு இருக்குப்பா. பர்மியபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மியூ நாட்னு ஒரு விஷயம் படிப்பீங்க. அது எங்கே படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4th லெசனில் படிப்பீங்க. சரியா? இது வந்து எப்சிலன் நாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பர்மிட்டிவிட்டி, வேக்யூம்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ், வேக்யூம், காற்று இல்லாத இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து எப்சிலன் நாட்னு சொல்லுவோம். மீடியத்துக்கு வந்து எப்சிலன்னு சொல்லுவோம், மீடியம். சரிங்களா? மீடியத்துக்கு வந்து எப்சிலன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இன்னும் படிப்போம். ஓகே, இன்னும் முடியல படிப்போம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போய் நீங்கள் பாஸ் பண்ணி அதை எழுதிக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்து பெரிய வீடியோப்பா, லென்த்தாக போகும். அதனால தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு Q சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனில் வச்சுருக்காங்க, X, Y, Z. சரிங்களா? XYZ பிளைனில் வந்து ஒரு Q சார்ஜ் வச்சுருக்காங்க. அப்போ Q சார்ஜ் வைக்கும் போது டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த பக்கமாக போகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பாருங்கள், டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Qங்கிறதுனால ப்ளஸ் Q நாட்டுங்கிறத எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த பக்கமாக போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகும்னு பார்த்தீங்கன்னா சேம் சைடு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் போகும். அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து R. சரிங்களா? இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மெத்தடுப்பா. இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை Q நாட் பை Q. Qல வந்து Q நாட் வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ F இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q நாட் பை R². அப்போ ஆர் கேப், இது வந்து வெக்டர் ஃபார்ம்ன்றனால உங்களுக்கு வந்து ஆர் கேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆர் கேப் எங்கே வரும், இது வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 ஆர் வெக்டர். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது இது எல்லாமே. கொஞ்சம் நீங்கள் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான். சரிங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு F/Q0 இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்போம், அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலாவை இதில் தூக்கி போட்டுவிட்றோம். ஃபோர்ஸோட ஃபார்முலா தூக்கி போட்டோன்னே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்க. Q நாட் கேன்சல் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிடும். ஓகே, இதை வந்து பாருங்க இப்படி தான் எழுதியிருக்காங்க உங்கள் புக்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிராஃப் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து Q greater than 0 இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி Q வந்து less than 0 இருந்தால் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியலி இன்வர்டாக இருக்கும். அப்படி என்ன மேடம், Q வந்து சார்ஜ் வந்து பெருசாக இருக்குது, சார்ஜ் வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கோஆர்டினேட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. இது எப்படி மேம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு இது நான் போட விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய டெரிவேஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றனால இதையும் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஆனால் இதை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால இதை வந்து நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி டிரைவ் பண்ணாங்கன்ற முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் நம்ம வந்து பிரின்சிபல் பார்க்க போகிறோம். சூப்பர் பொசிஷன்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குற குழந்தைங்களுக்கு, சூப்பர் பொசிஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து Q1 சார்ஜ் இருக்குது. இதை சுற்றி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா Q2 சார்ஜ் இருக்கும், Q3 சார்ஜ் இருக்கும், Q4 சார்ஜ் இருக்கும், Q5 சார்ஜ் இருக்கும். சரிங்களா? இது வந்து மைனஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ரெண்டும் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த சார்ஜ் மேலே இப்போ இது ஒரு இம்பாக்ட் போடுமா, இது வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா, ஆனால் இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இது வந்து எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஏன்னா இது வந்து மைனஸ், அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ன்றதுனால ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். Q1 மேலே ஃபோர்ஸ் உருவாகுதா, அந்த ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா சரிங்களா நம்மளுக்கு ஒரு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ F1 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ் கிடைக்கும். F1 மேலே யார் ஃபோர்ஸ் போடுறா, F1 மேலே ஃபோர்ஸ் போடுறவங்க 1னால 2 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ், 1னால 3 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ், 1னால 5 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ், 1னால 4 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம அடுத்து பார்ப்போம். இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்க. பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. பாயிண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆனோன்னா எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபோர்ஸ், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்ட்
by a charge. ஒரு சார்ஜ் மேல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இந்த சார்ஜ்னால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? அனதர் சார்ஜஸ்னா இது இந்த சார்ஜஸ் என்ன பண்ணுது? ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. யாருனால? இந்த சார்ஜ்னால. மெயின் இந்த சார்ஜ்னால எல்லா சார்ஜஸும் ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சரியா? அதாவது சொல்றாங்க இஸ் a vector sum. வெக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டர் தானே. வெக்டர் சம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வெக்டர் சம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வெக்டர் சம் டியூ டு தீஸ் அதர் சார்ஜஸ்னால as they are existing individually. ஏன் அதர் சார்ஜஸ் மேல ஏற்படுது? எல்லாமே தனித்தனியா இருக்கு சார்ஜஸ், எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்டா இல்லை, எல்லாமே தனித்தனியா இருக்கு. அப்போ இந்த Q1 ஃபோர்ஸ், Q1 வந்து என்ன பண்ணும்? தன்னோட எனர்ஜியை, தன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை, சரிங்களா, அதோட இம்பாக்டை எல்லா சார்ஜஸ் மேலேயும் ஏற்படுத்தும். அந்த Q1 தன்னோட எனர்ஜியை எல்லா சார்ஜஸ் மேலேயும் உருவாக்கும். ஏன்? எல்லாமே தனித்தனியா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து Q1 எடுத்துக்கலாம், இல்ல Q2 எடுத்துக்கலாம், இல்ல Q3 எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது வந்து Q1. இது வந்து சோர்ஸ் சார்ஜா நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? சோர்ஸ் சார்ஜா எடுத்துக்கிறோம். அதனால நம்ம மற்றது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுல ஏற்படுற ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதனால ஏற்படுற ஃபோர்ஸ், இதனால மற்றவங்க மேல ஏற்படுற இம்பாக்ட், நம்மளுக்கு அது மட்டும்தான் வேணும். சரியா? அதனாலதான் அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க? மார்க் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா FA வெக்டர், ரெண்டுமே வெக்டர், 1/4πε0 சிக்மா n b is equal to 1, b is not equal to 1. ஏதாவது ஒரு ரெண்டு சார்ஜ் எடுக்கும் போது அப்படிதான் இருக்கும். b வந்து ஈக்குவல் டு 1 இருக்கலாம், ஏவை விட bக்கு கம்மியா இருந்தா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து அது ஃபீல் பண்ண முடியும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்ப b is not equal to a. அப்ப QAB சார்ஜ் QA சார்ஜ் QB அதோட ஃபார்முலா இப்படி வந்திருக்கு. இது எப்படி மேம் வந்துச்சு? இதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இது அப்புறம் பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சூப்பர் பொசிஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்ல கேட்க மாட்டாங்க, ஒன்லி 2 மார்க்ஸ். அதுல 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. சரியா? அதனால சூப்பர் பொசிஷனை பொறுத்தவரையும் நம்ம இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் அது கண்டிப்பாக இதுக்கான டெரிவேஷன் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட கோஆர்டினேட்ஸ்கோட வீடியோவும் சூப்பர் பொசிஷன் வீடியோவும் தனியாக உங்களுக்காக வரும். சரியா? ஏன்னா இது எந்தது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தனியாக அதுக்கான எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ நான் போட்டு விட்டுறேன். நோட் பண்ண போகிறோம். என்னென்ன நோட்டுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன். The interaction must be on charge which is to be studied due to the other charge. இன்ட்ராக்ஷன் எதுல? ஒரு சார்ஜ் மேல, இப்போ பிளஸ் Q சார்ஜ் மேல மற்ற சார்ஜஸோட இம்பாக்ட். இது வந்து Q1, இது சாரி Q2, இது வந்து Q3, ஓகே, இது வந்து Q4, ஓகே, இது வந்து Q5. சரிங்களா? இந்த பிளஸ் இந்த சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த சார்ஜோட இன்ட்ராக்ஷன் மற்ற சார்ஜஸ் மேல ஏற்படுறதா நம்ம படிக்க போறோம், நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அதைத்தான் நம்ம சொல்றாங்க இந்த இதோட நோட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. The charges on which the influence due to other charges is to be found is assumed as a floating charge. அப்ப நான் அந்த Q சார்ஜ் ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்களா? இதை வந்து நான் ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜ் மூலமா தான் அடுத்த சார்ஜ் மேல அந்த இம்பாக்ட், இந்த சார்ஜோட எனர்ஜி வந்து அடுத்த சார்ஜ் மேல படுறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜை வந்து நான் வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துறேன். அதர் சார்ஜை வந்து என்ன சொல்றோம்னா ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட். அந்த சார்ஜ் என்ன சொல்றாங்க? அதர் சார்ஜஸ் ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இதை வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜும் இந்த Q2, Q3, இந்த Q4 இது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து நான் சொன்னேன்ல Q1 வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜ், Q3, Q4 எல்லாமே அட்ராக்ஷன் டு வேர்ட்ஸ், ரிப்பல்ஷன் டு வேர்ட்ஸ், அது எல்லாமே என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரிஜிட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அதர் சார்ஜஸ், மற்ற சார்ஜஸான இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குமா இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், Q1 மேல மட்டும்தான் சார்ஜ் எனர்ஜி இருக்குமா? இல்ல, மற்ற எல்லா சார்ஜுக்குமே எனர்ஜி இருக்கும். சரியா? அப்ப மற்ற சார்ஜஸ்லயும் அது நடக்கும் இல்லையா? Q2 இருக்கு, Q3 இருக்கு, Q4 இருக்கு, இப்ப Q5 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது மைனஸ், இது வந்து இதுவும் மைனஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? Q3 இருக்கு. சரிங்களா? இப்ப இது என்ன பண்ணும்? இதை வந்து ரிப்பல் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணும்? இதை வந்து சாரி இது வந்து இதை அட்ராக்ட் பண்ணும், ஏன்னா இது வந்து பிளஸ் சார்ஜ். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப இதுலயும் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் எல்லாமே நடக்குமா இல்லையா? இது வந்து இதை வந்து ரிப்பல் பண்ணும் இல்லையா?
அதே மாதிரி இது வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், வேண்டான்னு நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த Q1 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அந்த ஃப்ளோட்டிங் ஃபோர்ஸோட அந்த ஃப்ளோட்டிங் சார்ஜோட ஃபோர்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுதான் ஃப்ளோட்டிங் சார்ஜ் சரிங்களா. இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜோட ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் சரியா. சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஹோல்ட் குட் அண்ட் குட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ப்பா, ரொம்ப ஈஸியானதும் கூட நம்ம பார்ப்போம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், அது ஒரு இமேஜினரி லைன்ஸ், அது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், கர்வ்டாகவும் இருக்கும். அலாங் விச் த யூனிட் பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, விச் யூனிட் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனிட் பாயிண்ட் சார்ஜ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாயிண்ட் சார்ஜை வச்சு தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சப்போஸ் டு மூவ் ஃப்ரீலி டு டூ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து உருவாக்குறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். நாட் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட், அது வந்து கண்ணுக்கு தெரியாது சரிங்களா. ரியல் சுச்சுவேஷன்ஸில் அது நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து டேஞ்சென்ட், அது டிரெக்ஷனை வந்து சொல்லும் பாயுது. எந்த டிரெக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுன்றதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேவா, வாங்க பார்ப்போம் பாயிண்ட் சார்ஜில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பாயிண்ட் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க Q is greater than 0. நான் சொன்னேன்னா இல்லையா Q is greater than 0 நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் Q is greater than 0. அதை வந்து ஆக்சுவலாக எப்படி ரஃபாக ட்ரா பண்ணுவோன்றதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து Q is less than 0 அப்படின்னா என்ன அர்த்தம், இது ப்ளஸ் Q, இது வந்து மைனஸ் Qன்னு அர்த்தம். மைனஸ் Qவை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னு பாருங்க. ரஃப் ட்ராயிங் நம்ம பார்ப்போம். ஓகேவா, அந்த பாருங்க ரஃப் ட்ராயிங் பாருங்க. நீங்கள் ரஃபாக நீங்கள் வரைய வேண்டியது இதுதான். எக்ஸாமில் போய் நீங்கள் வரைய வேண்டியது இதுதான். இதெல்லாம் இன்ஃபினிட்டி போகுது, சார்ஜ்லேருந்து இன்ஃபினிட்டி போகுது சரியா. சார்ஜ்லேருந்து இன்ஃபினிட்டி போகுது. இது எங்கே வருது, இன்ஃபினிட்டிலேருந்து சார்ஜுக்கு வருது. இது எருந்து வருது, இன்ஃபினிட்டிலேருந்து சார்ஜுக்கு வருது சரிங்களா. இது இன்ஃபினிட்டிலேருந்து சார்ஜுக்கு வருது. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் சரியா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் டேர்ம் ஆஃப் ஃபீல்டு வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஃபீல்டு வெக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம ஜஸ்ட் சைஸ் ஆஃப் ஆரோ, அது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம இது பண்ணுறது. நீங்கள் வந்து இது வரைஞ்சாலே போதும், இது தேவையில்லை உங்களுக்கு, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து டைபோலில், இது வந்து டைபோலில் எப்படி இருக்குது, அன்லைக்குன்னும் போது இது டைபோல் சரிங்களா. அன்லைக் சார்ஜஸ்னால் டைபோலில் பாருங்கள் ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கி போகுது. இது வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருக்காதுப்பா, இங்கே போய் இது முடிஞ்சிடும், தட்ஸ் இட் எண்டு. இது எல்லாமே ஒவ்வொரு சார்ஜுமே இங்கே போய் எண்ட் ஆயிடும், முடிஞ்சிடும். இது எல்லாமே திரும்ப வந்து இந்த இப்படி போயிட்டு இப்படியெல்லாம் போகாது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பொறுத்தவரையும் இப்படி போயிட்டு திரும்ப இப்படி சர்க்கிள் பண்ணிகிட்டே இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஆனால் எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்தவரையும் ப்ளஸ் Qலேருந்து ஸ்டார்ட் ஆகி மைனஸில் போய் முடிஞ்சிடும் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைபோல். அப்புறம் இதெல்லாம் ஏன் மேடம் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோதான். ஏன்னா இதோட இன்ட்ராக்ஷன் அதை தான் முடிஞ்சிருச்சு, இதோட இன்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு இருக்கு. எப்பவுமே ப்ளஸ் சார்ஜ் வந்து வெளிநோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இன்ஃபினிட்டி வரையும் போகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அது இப்போ ஃபார்ம் பண்ணுது, அவ்வளோதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது, இன்ஃபினிட்டியை நோக்கி இது ஃபார்ம் பண்ணுது, அவ்வளோதான் சரிங்களா. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி நோக்கி. அதே மாதிரி தான் இதுவும், இது என்ன பண்ணும், இன்ஃபினிட்டிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள், உள் நோக்கி போட்டிருக்காங்க ஆரோ மார்க். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உள் நோக்கி போட்டிருக்காங்க ஆரோ மார்க். ஓகே, இதுக்கு வெளிநோக்கி போட்டிருக்காங்க, இதுக்கு உள் நோக்கி போட்டிருக்காங்க. இது இன்ஃபினிட்டிலேருந்து வருது, இது இன்ஃபினிட்டி போகுது சரியா. இது வந்து எலக்ட்ரிக் டைபோலோட கதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் பார்க்க போகிறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி டேஞ்சன்ட் வரைஞ்சி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணி இங்கே வந்து ஒரு டேஞ்சன்ட் வரைகிறாங்க. இதை வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷன் கண்டுபிடிப்பாங்க, எந்த டிரெக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது அன்லைக் சார்ஜ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜ். லைக் சார்ஜ்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும், இல்லை மைனஸும் இருக்கும். மைனஸ்க்கு எப்படி இருக்கும் ப்ளஸ்ஸுக்கு அதே மாதிரி மைனஸ் சார்ஜுங்கும் போது இந்த சார்ஜ் இந்த ஆரோவெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள் நோக்கி வரும், இப்படி வரும். எல்லா ஆரோவும் உள் நோக்கி வரும், இப்படி வரும். ஏன்னா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ், அதனால தான் இந்த இடத்துல ஒன்றுமே வரையில சரியா. அதே மாதிரி தான் இதுலேயும் வரைவாங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். நடுவில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஆரோ மார்க்ஸ் பூரா உள்நோக்கி வரும். இதில் எப்படி வெளிநோக்கி போட்டிருக்காங்களோ இதில் ஃபுல்லாக உள்நோக்கி வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஒன்றுக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிடும்
அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா உங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகும்னா வால் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸும் தலை இருக்கிற இடம் மைனஸுமா இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கி தான் போகும். ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கி மட்டும்தான் போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கி போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு 4 பார்க்கணும், 4 பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு இமேஜினரி லைன். சரிங்களா? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நான் வச்சேன்னா அது என்ன பண்ணும்? Electric field tends to follow a path along the field lines if it free to do. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் Q இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து நான் மைனஸ் Q0 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும்னா இதே லைனில் தான் அது என்ன பண்ணும்? ஃபோர்ஸை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ரிப்பல்ஷன் இதே லைனில் தான் கொடுக்கும். ஒருவேளை ப்ளஸ் சார்ஜுக்கு மேலே நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் Q0 சார்ஜை, இதே டிரெக்ஷனில் தான் அது என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமோ இல்லை அட்ராக்ட் பண்ணுமோ. இது மைனஸாக இருந்தால் அட்ராக்ஷன் நடக்கும். இதே டிரெக்ஷனில் தான் நடக்கும். எந்த ஒரு டிரெக்ஷனும் மாறாது. அப்போ இங்கே வச்சாலும் அதே தான். இப்போ வந்து இந்த பக்கம் நான் வச்சாலும் Q0 சார்ஜை அதே டிரெக்ஷனில் தான் இருக்குமே தவிர அதோட பாத்து வந்து மாறவே மாறாது. அதோட வழி வந்து மாறாது. வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சார்ஜ் இருக்குது, இந்த பக்கமாக ஃபோர்ஸ் கொடுப்போம்லாம் கிடையாது. எந்த பக்கம் சார்ஜ் இருக்கோ அதே பேத்தில் அதே இதில் தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரிங்களா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். அதோட குணங்கள் மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எமினேட்டட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு டெர்மினேட் ஆன் நெகட்டிவ் சார்ஜ். நான் சொல்லல எமினேட் பார்த்தீங்கன்னா எமினேட்டுங்கும் போது ஸ்டார்ட் ஆகிறது பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட்டுங்கிறது முடிகிறது நெகட்டிவ் சார்ஜ். எமினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட் டு நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும். எப்பயுமே அதே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இருக்கும்பா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து மாறாது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும். சரியா? இந்த டேஞ்சன்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? டேஞ்சன்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டேஞ்சன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க. அப்போ ட்ரா பண்ணும்போது அது எந்த டிரெக்ஷனில் இருக்குன்றத சொல்லிடும். அப்படிதான் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டிரெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிடும். சரிங்களா? 2 எலக்ட்ரிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணாது. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன் இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து 2 டிரெக்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சன்ட் ஒரு டிரெக்ஷனையும் இந்த டேஞ்சன்ட் ஒரு டிரெக்ஷனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து 2 லைன் வரையும் போதும் நம்மளுக்கு வந்து டிரெக்ஷன் வந்து 2 டிரெக்ஷனை காமிக்கும். அப்படி இருக்கிறது தப்பு இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இப்போ இங்கே இது ஒரு இன்டர்செக்ட் லைன் வரைகிறீங்க, இது ஒரு இன்டர்செக்ட் லைன், இது ஒரு இ டிரெக்ஷன், இது ஒரு இ டிரெக்ஷன் இல்லையா? அப்போ 2 டிரெக்ஷன் அது காமிக்குதுங்கிறதுனால அது தப்பு. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஒரே டிரெக்ஷனை தான் காமிக்கும். சரியா? தனித்தனி டிரெக்ஷனை காமிக்கும். எல்லா சுற்றி வர டிரெக்ஷன் காமிக்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி டிரெக்ஷன் காமிக்காதுப்பா. அதனால இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. இட் இஸ் வெரி இம்பாசிபிள். ஓகே, இது வந்து உங்களுக்கு கான்செப்சுவல் கொஷின்ஸில் 100% கேட்பாங்கப்பா. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பீயிங் a vector quantity there can be only resultant field, only one resultant field. ஒரே ஒரு resultant field தான் இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர். அதாவது ரிசல்டன்ட் ஃபீல்டுங்கும் போது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு வெக்டர் போகுது. சரிங்களா? இப்படி ஒரு வெக்டர் போகுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்போ ஒரே ஒரு ரிசல்டன்ட் ஃபீல்டு தான் இருக்கும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. வெக்டர் ஃபார்மில் வந்து ஒன்லி ஒன் ரிசல்டன்ட் ஃபீல்டு தான் இருக்கும். ரெப்ரசன்ட் பை ஒன் டேஞ்சன்ட், ஒரே ஒரு டேஞ்சன்ட்னால ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கேட்குறது வந்து இது 100% ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் பாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இல்லை ஒன் வேர்டில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர், நெருக்கமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறது மூலமாகவே அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை நம்மளால சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட இங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன அது ஒன்றுக்கு ஒன்று தள்ளி போக ஆரம்பிச்சிது. இன்னும் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆயிரும்?
தள்ளி 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 போயிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி ஆகும், இங்கே இடத்துலலாம் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபோர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு த ஃபோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டு த சர்ஃபேஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காஷியன்ஸ் தியரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இது சரியா, எப்படி இருக்குது, ஒரு சர்ஃபேஸுக்கு வந்து எப்பயுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சரியா, ஒரு சர்ஃபேஸ்க்கு வந்து எப்பயுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஏன் டேஞ்சன்ட் ஃபார்ம் பண்ணாது? இப்போ வந்து இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டேஞ்சன்ட் இப்படி வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். டேஞ்சன்ட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமாக போச்சுனாலே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 2 காம்பனண்ட் உருவாக ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆயிடும், இது வந்து சைன் தீட்டானும் இது வந்து காஸ் தீட்டானும் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த இடத்துல சைன் தீட்டா காஸ் தீட்டா உருவாதா, எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுதா. இது வந்து 90 டிகிரியில் இருக்கிறனால இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காஸ் தீட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்ளம் கொடுக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சார்ஜஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். அப்போ இந்த கண்டக்டரில் என்ன ஆகும், கரண்ட் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா சொல்லுங்கள், பேட்டரி எதுவுமே இல்லாத ஒரு கண்டக்டரில் என்னைக்காவது கரண்ட் பாஸ் ஆகிருக்கு? நம்மளும் தானே கண்டக்டரு, நம்ம மேலே கரண்ட் பாஸ் ஆகுதா? இல்லை. ஏன்னா நம்மளும் கண்டக்டர் தான். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும், சர்ஃபேஸ்லேருந்து பர்பண்டிகுலராக இருக்கும். அப்படி பர்பண்டிகுலராக இருந்தால் தான் சும்மா இருக்கும் போது கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட்டரியோ இல்லை நம்ம வந்து இதுலையோ ஸ்விட்ச்லையோ கை வைக்கும் போது நம்ம மேலே கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல நம்ம வந்து சார்ஜ் கொடுக்கும்போது தான் கரண்ட் பாஸ் ஆகும். இல்லை ஒரு கண்டக்டர்லேயோ நீங்கள் வந்து சார்ஜ் கொடுக்கும்போது தான் கரண்ட் பாஸ் ஆகும், மற்றபடி கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், 90 டிகிரியில் தான் இருக்கும். இந்த மாதிரி சாய்வாக இருக்காது. சாய்வாக இருந்தால் என்ன அர்த்தம், சாய்வாக இருந்தால் அந்த இடத்துல காஸ் தீட்டா சைன் தீட்டா உருவாக ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துல கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எடுக்கிறேன்னா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் contract lengthwise or to represent the attraction between two unlike charges. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா contract lengthwise தான் அது contract பண்ணும். அதாவது contractனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா unlike charges பற்றி ப்ளஸ் மைனஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா lengthwise contract பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்ராக்ஷனோ கண்ட்ராக்ஷனோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ரெப்ரசன்ட் அட்ராக்ஷன் வந்து லென்த் வைஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்க சொன்ன அதே தான், சேம் லென்த் வைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the lines of the force exerted lateral pressure and present repulsion between two. lateral pressureனா ஒண்ணுக்கு ஒண்ணு புல் பண்றதுக்கான பிரஷர். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் கையை நீங்கள் மேக்னெட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ப்ரெஷர் கொடுத்து புல் பண்ண ஆரம்பிக்கும், லேட்ரல் ப்ரெஷர். சரிங்களா, சரி. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எக்ஸர்ட் பண்ணுது அந்த லேட்ரல் ப்ரெஷரை. சரிங்களா, அந்த ரிப்பல்ஷன் ப்ரெஷரை யார் உருவாக்குறது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். உங்களுக்கு கான்செப்சுவல் கொஷின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th ஒன் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் கிராஸ் செக்ஷன். சரிங்களா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா பர்பண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எப்படி மேம் என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. த டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா த டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜியன். இது எப்போ பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதில் இப்படி தான் போகும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அந்த ஏரியாவுக்கு வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். சரிங்களா, இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பை ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது ரெண்டுலேயும் எந்த சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டஸ் நாட் பாசஸ் த்ரூ த கண்டக்டர். கண்டக்டரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து பாஸ் ஆகாது. ஹென்ஸ் த இன்டீரியர் ஆஃப் த கண்டக்டர் ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. பிறகு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்னன்னு பார்ப்போம் பாருங்க. பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காதுப்பா. கண்டக்டருக்குள்ள எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மேம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன மேம், உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. இப்போ வந்து ஒரு இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துக்கங்க இடி இடிக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெட்டல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்சர்வ் பண்ணும். காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். இது வந்து நம்ம காஷியன் சர்ஃபேஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். காஷியன் சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரூஃப் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. இனிமேல் நீங்கள் படிக்க போகிறதுல இது எல்லாமே ஒன்னோட ஒன்று டச் ஆகி வரும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, என்ன மாதிரி இதில் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து வந்து அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா காஷியன் சர்ஃபேஸ் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்க்கணும். சரியா? அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் பாசஸ் த்ரூ இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் வழியாக ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் டைபோல்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ். சரிங்களா? அதுக்கான செப்பரேஷனை வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? எலக்ட்ரிக் டைபோல் இஸ் a pair of equal and opposite charges. Equal and opposite charges ஓட pair separated by very small distance. ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் அதோட செப்பரேஷன். இதை தான் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக் டைபோல் ப்ரொடியூஸ்ட் பை டைபோல் இஸ் நோன் அஸ் அ டைபோல் ஃபீல்டு. அது டைபோல் ஃபீல்டு மூலமாக தான் எலக்ட்ரிக் டைபோல் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டூ அதோட டிஸ்டன்ஸ். 2L பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ சார்ஜ் இன்டூ ஆர்னா ஆர். சரிங்களா? அது டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அது அமையும். சரிங்களா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரிக்கப்பட்டிருக்கு, அந்த ரெண்டு டைபோலும் அதாவது ப்ளஸும் மைனஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரிக்கப்பட்டிருக்கு இன்டூ சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ். அதை தான் சொல்கிறாங்க த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த்தை பேசுறதுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த், அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுது. அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுது. சரியா? இதை நான் ரப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு 2L பிரிச்சு வச்சிருக்காங்களா, அப்போ P × 2L. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே ப்ளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போகும். அப்போ இங்கே -Q இங்கே +Q இருந்தால் எந்த பக்கமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் அவங்க டைபோல் மொமெண்ட் P எந்த பக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. எப்பயுமே டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கி போகும். ஆனால் டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி போகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியாப்பா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் என்னன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். நான் சொல்கிறேன் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் product of magnitude of either charges ஓட product into distance of two charges. அதான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு நீங்கள் எழுத வேண்டிய டெஃபினிஷன். magnitude of electric dipole moment is product of magnitude of other charges and distance between two charges. இது வந்து டைபோல் மொமெண்ட் பா. அதுக்காக இது டைபோல் மொமெண்டா இல்லை மேம், இது டைபோல் மொமெண்ட் கிடையாது, இதுதான் டைபோல் மொமெண்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the direction from நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜஸ். நான் சொன்னேன்ல டிரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குலம் மீட்டர். குலம் மீட்டர் எப்படி மேம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜுக்கு வந்து என்னது குலம், இதுக்கு வந்து மீட்டர், குலம் மீட்டர், முடிஞ்சிருச்சு, ஈஸி. ஓகே, த ஐடியல் டைபோல் இஸ் த டைபோல். ஐடியல் டைபோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜஸ் வந்து செப்பரேஷன் அதிகமாக சரிங்களா, சார்ஜஸோட வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும். இந்த சார்ஜஸோட எனர்ஜி வந்து கம்மியாகும், அந்த ரிப்பல்ஷனோ அட்ராக்ஷனோ இருக்காது. ஆனால் சார்ஜஸோட செப்பரேஷன் சின்னதாக அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகும், அதோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையில் இருக்கும், அது ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணும். அப்படின்ற மாதிரி தான் ஐடியல் டைபோல் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அட் பாயிண்ட் சார்ஜ் அட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்னா ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன்ப்பா. இதில் வந்து புக்கில் வந்து தலையை சுற்றி மூக்க தொட்டிருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் நான். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் சார்ஜு சரியா, இது வந்து மைனஸ் சார்ஜு. இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A 2Aன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. சரியா, 2Aன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜ் வைக்கிறேன், Qன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான தூரம், இதுக்கான தூரம். அதுக்கப்புறம் இதில் வந்து நடுவில் வந்து இது ரெண்டாக பிரிச்சிடுறேன். சரிங்களா, ஏன்னா இங்கே டைபோல் மொமெண்ட் வரும் இல்லையா, இதில் A சரியா, இது வந்து டைபோல் மொமெண்ட் வரும், இதில் இது A சரியா, தனியாக ரெண்டாக பிரிஞ்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். அது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வெளிநோக்கி தான் போகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த பக்கமாக போகும், இந்த பக்கமாக போகும். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும்.
அப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கமாக போகும்? இந்த பக்கமாக தான் போகும். ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கமாக போகும். நான் கொஞ்சம் கீழே இறங்கியே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெளிநோக்கி தானே இருக்கும், ஏன்னா இது ப்ளஸ் சார்ஜ். அப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி கிராஸாக வர்றதுக்கு 2 காம்பனண்ட் இருக்கும். சைன் தீட்டா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே காஸ் தீட்டா விழுந்துரும்ப்பா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சைன் தீட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே காஸ் தீட்டா வந்துடும். ரெண்டுக்குமே காஸ் தீட்டா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் விடும். பார்த்தீங்கன்னா இ காஸ் தீட்டா, இ காஸ் தீட்டா, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்படி மேம் காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சிங்க? இது எப்படி இ சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சிங்க? நிறைய பேருக்கு இது டவுட் வரும். இ காஸ் தீட்டா சைன் தீட்டா கண்டே பிடிக்க முடியல மேம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆங்கிள் விழுகும். பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எந்த இடத்துல தீட்டா விழுகுதோ அங்கே தான் காஸ் தீட்டா வரும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி மேம்? பாருங்க, ஜெட் மாதிரி வருதாப்பா. ஜெட் மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல்ப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இப்படி ஒரு கோடு போகுது, பேரலல் லைன் மாதிரி வருது. பேரல் லைன் வந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல். நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை சின்ன வயசுல? பாருங்க, இது ஒரு லைன், இது ஒரு லைன், பேரலல் லைன். அப்போ இதில் ஏற்படுற ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதில் ஒரு லைன் போகுது, அப்போ ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ நான் வந்து சின்னதாக வரைஞ்சிக்கிட்டேன்னா உங்களுக்கே புரியும். நான் வந்து பெருசாக வரைஞ்சிருக்கேன், இதை வந்து குட்டியாக போடுறேன் பாருங்க. பாருங்க, அப்பயே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இப்போ இதுல இருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் லைன், அதில் ஒரு கோடு போயிருக்கு. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் இருக்கிற இடம் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இந்த லைனை வந்து இ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இதில் சைன் தீட்டா எங்கே அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமையும். ஏன்னா சைன் தீட்டா வந்து இந்த ஆங்கிளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ இ சைன் தீட்டா. எது ஆங்கிளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கோ அதை வந்து சைன் தீட்டான்னு வச்சுக்கிறோம் நம்ம. எது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கோ அது வந்து காஸ் தீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ இது வந்து இ காஸ் தீட்டா. அப்போ கீழே நோக்கி வரும் சைன் தீட்டா. சரியா? அப்போ இதில் வந்து சர்ஃபேஸ் வந்து கீழ் நோக்கி போகிறதுனால கீழ் நோக்கி வரும் சைன் தீட்டா. இது வந்து சர்ஃபேஸ் மேல் நோக்கி போகிறதுனால சைன் தீட்டா வந்து மேல் நோக்கி வரும். இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடும். இது ஒரே டிரெக்ஷனில், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிரெக்ஷனில் இருக்கிறதுனால E is equal to 2 cos தீட்டான்னு எழுதிக்கலாம். 2E cos தீட்டா, 2E cos தீட்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2E cos தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இப்போ நான் அடிச்சுட்டு கூட திரும்பவும் எழுதுறேன், நீட்டாக எழுதுறேன். E cos தீட்டா ஈக்குவலாக இருக்கு. அப்போ 2E யோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? என்னது? ரொம்ப ஈஸி. KQ/R². R² இங்கே இருக்கா? இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே டைபோல் ரெண்டாக பிரிச்சிருக்கு A. இந்த இடம் வந்து A. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளை வந்து நடுவில் இருக்க கோடு ரெண்டாக பிரிச்சிருக்கு இல்லையா? இங்கே வந்து சார்ஜ் இருக்குது, இங்கேயும் சார்ஜ் இருக்குது. இதில் வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் இருக்குது. இப்படி தானே இருக்குது டயக்ராம். இங்கே வந்து இது மொத்தமாகவே நம்மளுக்கு வந்து 2A. இங்கே வந்து A சார்ஜ் இருக்குது, இங்கே A சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q. சரியா? இப்போ பாருங்க, இந்த இது நம்மளுக்கு தெரியும், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சார்ஜுக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்போ இதுதான் இந்த சார்ஜுக்குமான டிஸ்டன்ஸ். நான் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சேன்னா, இதை வச்சு இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சேன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும்? இதுக்கான டிஸ்டன்ஸ் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ். அப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து ஆறுப்பா. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து 6. மறந்துடக்கூடாது. இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6. சரியா? இது வந்து டைபோல் மொமெண்ட்டுப்பா. இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6 டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? அப்போ நான் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்னது? ஹைப்போட்டனியஸ். இது வந்து எப்படி இருக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பைத்தகோரஸ் தியரம் போடணும். ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டு பை பேஸ் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் R² + A² வரும். எப்படி மேம் ரூட் போட்டிங்க? இது வந்து A² + R² + A². இந்த ஸ்கொயர்டு வந்து என்ன ஆகிடும்? H is equal to இந்த ஸ்கொயர்டு வந்து ரூட்டாக மாறிடுங்க. அப்போ இந்த இடத்துல H மட்டும் வந்துருச்சு. அந்த ஸ்கொயர்டு என்ன ஆயிடுச்சு? இங்கே ரூட்டாக மாறிடுச்சு. அப்போ ரூட் ஆஃப் R² + A². இங்கேயும் ரூட் ஆஃப் R² + A² வரும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? நான் R² + A². ஏன்னா ரெண்டுமே ஒன்றே தானே. KQ/R² + A², KQ/R² + A². ரெண்டு KQ/R² + A² இருக்கு. அப்புறம் காஸ் தீட்டா எழுதணும். காஸ் தீட்டானா ஃபார்முலா என்னது? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை பர்பெண்டிகுலர்.
படிச்சிருக்கோமா இல்லையா? ட்ரிக்னாமெட்ரி என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி தான் எடுத்தேன் நான். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை ஹைப்போட்டோனியஸ். பர்பெண்டிகுலர் சொன்னே ஹைப்போட்டோனியஸ் என்னது? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? அதில் பேஸ் எவ்வளவு? ஏ பை ஹைப்போட்டோனியஸ் எவ்வளவு? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு. இதில் வந்து ஹோல் ஸ்கொயர்டு இருக்குமா? அந்த ஹோல் ஸ்கொயர்டு எப்படி இது ரூட் எழுதலையே மேம் அப்படின்னு சொன்னால், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு தானே நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்டுங்க. KQ பை ஆர் ஸ்கொயர்டு இல்லையா? இந்த ஆர் ஸ்கொயர்டுக்கு பதில் தானே இது போட்டிருக்கோம். அப்போ இது வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் இந்த மாதிரி தானே வந்திருக்கணும். ஏன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு தானே. அப்போ இந்த மாதிரி தானே வந்திருக்கணும். அப்போ இந்த ஸ்கொயர்டு என்ன பண்ணணும்? ரூட் அடிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரூட் இல்லாமல் வந்துடும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். 2KQ பை இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து 1 இருக்குது சரியா? ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ஹாஃப். என்ன மேம் ஹாஃப் போட்டிங்க? எதுக்காக ஹாஃப் போட்டிங்க? இந்த ரூட்டை எடுக்கிறதுக்காக நான் ஹாஃப் போட்டுருக்கேன். இந்த ரூட்டை எடுக்கணும்னா நம்ம ஹாஃப் போட்டுக்கலாம் சரியா? ஓகே, எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் அடிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன்ப்பா. நீங்கள் கண்டிப்பாக அந்த வரிசையை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும். இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2KQ பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு இங்கே வந்து ஏற்கனவே ஹோலில் வந்து 1 இருக்குது பவர். அப்போ இங்கே வந்து என்ன வருது? ஏ பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ஹோல் டு த பவர் ஆஃப் 1/2. அப்போ 1 + 1/2 எனக்கு என்ன வரும்? 3/2. எப்படி மேம் 3/2? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இது கூட ஆட் பண்ணுங்க. 1 2 is 2, 2 + 1 3, 3/2 சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதை ஆட் பண்ணணும். அப்போ 1 2 is 2, 1 + 2 + 1 3, 3/2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? 2KQA எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன் பை ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் 3/2. இதுதான் ஃபார்முலா சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் KQ2A இருக்கா? அதை நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும். டைபோல் மொமெண்ட் என்னது? டைபோல் P is equal to 2 into என்னது? சாரி Q into 2L இல்லை 2A எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இங்கே Q இருக்கா? இருக்குது. 2 இருக்கா? இருக்குது. A இருக்கா? இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுதலாம்? KP பை ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 3/2. இதுதான் நம்மளுக்கான டைபோல் மூமெண்ட் சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை டைபோல் ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் டைபோல் மூமெண்ட் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் சாரி டைபோல் மூமெண்ட்ன்றதை விட ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சரிங்களா? டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஈக்குவட்டோரியல் மூமெண்ட்டில் டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம் நம்ம சரிங்களா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் நம்ம நடத்தினது தான். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஒய் கிடையாது, இது வந்து எக்ஸு தான். இதை மட்டும் மாற்றிக்கங்க, மற்றபடி எல்லாமே ஒன்று. பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டர் குவான்டிட்டி? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி சரிங்களா? நான் செஞ்சது தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் செஞ்ச அதே மெத்தட் தான், வேறு எதுவுமே இல்லை சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை எக்ஸு இந்த இருக்குது பார்த்தீங்களா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற பட்சத்தில் ஒன் செகண்ட் இதில் வந்து வேறு கலர் எடுத்துக்கிறோம். ஒருவேளை எக்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எல் வந்து ஒருவேளை எல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற பட்சத்தில் வளர்றேன் இதை தெரிஞ்சு பார்த்துக்கோ சொல்லிட்டு ஒருவேளை எல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது எக்ஸை விட அப்படிங்கும்போது எல்லை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். நெக்லெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிச்சு? மேம் இது எப்படி வந்துச்சு? இதுதான்ப்பா கே சரிங்களா? இதுதான் கேக்கு பதில் இது எழுதியிருக்காங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ கேபி பை அப்போ என்ன ஆகிடுச்சு? எல்லு போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து எல்லு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ரூட் ஆஃப் 3/2 பவர் ஆஃப் 3/2 வருமா? இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்? கேபி பை எக்ஸு கியூ வந்துருச்சு. ஈஸி, முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதான்ப்பா, ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்த டாபிக் கூட இதோட லாஸ்ட் டாபிக். இது வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
டார்க் பார்த்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டார்க்னா என்ன மேடம், இது எது வச்சு கண்டுபிடிக்கிறோம், எதுக்காக டார்க்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுலேருந்து எது வரையும் நான் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து +2 மைனஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே +2 மைனஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போது அதோட வால் வந்து ப்ளஸ்ஸும் ஹெட்டு வந்து மைனஸுமா இருக்கும். சரியா, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டிஷனில் இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு டைபோல். சரியா, ஒரு டைபோலை நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பக்கமாக இருக்கும், இது வந்து மைனஸ் பக்கமாக இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று பேரலல் டு ஈச். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ சார்ஜ். தயவு செஞ்சு எழுதிக்கங்கப்பா, புக்கில் எழுதிருக்கிறது உங்களுக்கு புரியாது. இப்போ நான் எழுதுறது நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நோட்ஸாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து புக்கில் எழுதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நான் ப்ரொவைட் பண்ணுறது கூட. E=F/Q. சரிங்களா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, F/Q. அப்போ F என்ன எழுதுவோம், EQன்னு எழுதுவோம். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எழுதணும், இப்போ F1 தேவை நம்மளுக்கு. இதை வந்து நான் F1ன்னு வச்சுக்கிறேன். F1 என்ன எழுதுவோம், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் இல்லையா, அப்போ QE. F1 QE. அப்போ F2 எனக்கு என்ன கிடைக்கும், சேம் F2னா எப்படி மைனஸ் சார்ஜில் மைனஸ் சார்ஜ் ஆன் ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும், F2 மைனஸ் QE கிடைக்கும். ஏன் மேம் மைனஸ், நெகட்டிவ் சார்ஜ்ப்பா. நெகட்டிவ் சார்ஜ்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நெட் ஃபோர்ஸ்னா F நெட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா F1 + F2. அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, QE மைனஸ் QE ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். தட்ஸ் இட். F நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு, 0. அப்படின்னா இது எப்படி இருக்குது, லீனியர் ஈக்குவலிபிரியமாக இருக்குது. இதுக்கு பேர் என்னது, லீனியர் ஈக்குவலிபிரியம். சரியா, அப்போ இதில் டார்க் இருக்குமா, டார்க் அப்கோர்ஸ் இது வந்து டார்க் வந்து செயல்படும்னு அர்த்தம். ஆனால் இதில் பாருங்கள் பாடி மூவ் ஆகவே இல்லை, ஸ்டில்லாக இருக்குது. பாடி என்ன ஆகலை, மூவ் ஆகலை. சரியா, அப்போ இதில் வந்து நம்ம டார்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம் டார்க்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டார்க் நான் வந்து ப்ளஸ் சார்ஜில் டார்க் கண்டுபிடிக்கும். இது வந்து ஃபோர்ஸோட நிலைமை, இது வந்து லீனியர் ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது. இப்போ நான் டார்க் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டார்க் = நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து Q ப்ளஸ் Q சார்ஜில் டார்க் கண்டுபிடிக்கிறேன். டார்க்கோட ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரேடியஸ் இன்டூ ஃபோர்ஸ். நம்மளில் வந்து டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கிடையாது. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, L. அப்போ ரெண்டு டைபோல் மூமெண்ட்டை பாதியாக பிரித்தா இது வந்து L, இது வந்து L. சரியா, இது வந்து மைனஸுக்கு வந்து -L, ப்ளஸுக்கு வந்து +U. அப்போ நான் என்ன எழுதலாம், L ஃபஸ்ட்டு ப்ளஸ் சார்ஜை வந்து L கிராஸ், இது வந்து கிராஸ்னு அர்த்தம், L கிராஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, QE. சரியா, L கிராஸ் QE. சரி, டார்க் ஆன் ஃபஸ்ட்டு இதில், டார்க் ஆன் செகண்ட் இதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்போது ரேடியஸ் 2 இன்டூ ஃபோர்ஸ் 2. சரியா, அப்போ என்ன ஆகும், அப்போ L இன்டூ மைனஸ் QE இல்லையா, L இன்டூ மைனஸ் QE. ஓகே, மைனஸ் QE இல்லையா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது இந்த டிஸ்டன்ஸ் L, இந்த டிஸ்டன்ஸ் L. அப்போ L இன்டூ மைனஸ் QE. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெட் டார்க் எவ்வளோ வரும், நெட் டார்க் = டார்க் 1 இன்டூ டார்க் 2. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் L தான், L இன்டூ QE. அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், L கிராஸ் QE. L இன்டூன்னு சொல்கிறேன், L கிராஸ் QE ஆக்சுவலாக. சரியா, அப்போ L கிராஸ் QE, இதுலேயும் L கிராஸ் QE. அப்போ நெட் டார்க் என்ன வரும், நெட் டார்க் = டார்க் 1 ப்ளஸ் டார்க் 2. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா L கிராஸ் QE ப்ளஸ் L கிராஸ் QE. அப்போ எத்தனை L கிராஸ் இருக்குது, 2 L கிராஸ் QE இல்லையா, 2 L கிராஸ் QE. அப்போ நான் கிராஸ் எடுத்தால் எனக்கு என்ன வரும், 2L QE sin θ வரும். இங்கே பாருங்கள், இந்த 2L Q எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, P ரெப்ரசன்ட் பண்ணுது. Pங்கிறது என்னது, டைபோல் மொமெண்ட், PE sin θ. அப்போ sin θவை எடுத்துட்டா என்ன வரும், P கிராஸ் E வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. டார்க் = P கிராஸ் QE, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. சரிங்களா,
இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் உங்கள் புக்கில் இருக்காது. சரிங்களா? நான் தான் சொல்லித்தரேன், தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெரிவேஷன். ஓகேவா? ஃபார்முலா எப்படி அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கு இது எல்லாமே பார்த்தாச்சு. சரி, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1 எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நான் இதை அழிச்சிடுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1ல் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், டார்க் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம டைபோல் மூமெண்ட்டை வேலை பார்க்க வைக்க போகிறோம். எப்படி வேலை பார்க்க வைக்க போகிறோம்? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கா? சரியா? இப்படி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் டைபோல் மூமெண்ட்டை என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கிறேன். நான் டைபோல் மூமெண்ட்டை சரியா இப்படி வச்சேன்னா இதில் என்ன ஆகும், -q, இதில் வந்து +q ஆகும். அப்போ டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மூமெண்ட்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே டிரெக்ஷனில் பேரலாக இருக்கும்போது 0 டிகிரியில் இருக்கும். அப்போது இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்தா அப்போ டார்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்புறம் கேஸ் 2. கேஸ் 2 பொறுத்த வரையும் தீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்கும்போது, தீட்டா எப்போ மேம் 90 டிகிரியில் இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து இப்போ டைபோலை நான் இங்கே எடுத்துறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஸ் முடிச்சிட்டோம், நம்ம செகண்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ வந்து எலக்ட்ரிக் டைபோலை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்படி வச்சுக்கிறேன். அப்போ வந்து இங்கே வந்து சுற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நேராக வந்துருச்சு, -q இங்கே வந்துருச்சு, +q இங்கே வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இங்கே வரையும் பர்பண்டிகுலராக இருக்குது. என்ன எதுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ டார்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். டார்க் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஒருவேளை சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க, கேஸ் 3 பாருங்க. இப்போ வந்து கேஸ் 3 பொறுத்த வரையும் தீட்டா வந்து 180 டிகிரியில் இருக்கும். எப்போ தீட்டா வந்து 180 டிகிரியில் இருக்கும்? இது வந்து ப்ளஸ் இது மைனஸ்ன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து +q-வும் இங்கே வந்து -q-வும் இருக்கும்போது இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் மொமெண்ட் எந்த பக்கமாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது. அப்போ இது என்ன டிகிரியில் இருக்கும், 180 டிகிரியில் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போனண்ட்டாக இருக்கும். இந்த பக்கமாக இருக்கும் டைபோல் மொமெண்ட், இந்த பக்கமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இதோட டிகிரி எவ்வளவு, 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும் இல்லையா? அப்போது PE sin θ வந்து 180 டிகிரியில் இருக்கும்போது அப்போ டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -PE-ஆக இருக்கும். டார்க்கோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, இதுதான் 3 கேஸ். இந்த 3 கேஸ் முடிஞ்சிருச்சு. இதை வந்து இன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து இன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், இது ரெண்டும் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். அடுத்து ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ரப் பண்ணிடுவோம். ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா என்ன, இன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா என்ன, அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்க எழுதியிருக்காங்க டார்க் வந்து எப்படி உருவாகுதுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது இது வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். இதை வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். சரியா? அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். அவ்வளோதான். உங்களுக்கு கேட்பாங்க அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா என்ன, ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான டெஃபினிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கான டெஃபினிஷன் ஒன்றும் இல்லை. தீட்டா வந்து 0 டிகிரியில் இருக்கும்போது அந்த டார்க் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். இது வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வந்து பேரலாக இருக்கும். சரியா? இது வந்து டார்க் எப்போ பேரலாக இருக்கும் அது வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். 180 டிகிரியில் இருக்கும்போது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். டார்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் வீடியோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் அன்பு வந்து அது மூலமாக வெளிப்படும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ தூரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா.